ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம லாண்ட்ரிக்கு ஒரு லாயர் யூஸ் பண்ற பிளாக் கோட் வந்து ஒரு ஐனிங்காக வந்துருந்துச்சு. நம்ம அதை எப்படி ஸ்டீம் ஐனிங் பண்றோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுவும் பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதே போல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது வந்து புதுசா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல இந்த கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த கோட்டை நம்ம எப்படி அயன் பண்றோங்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஷாப்புக்கு வந்துட்டு லாயர் யூஸ் பண்ற பிளாக் கலர் கோட் வந்து அயனிங்காக வந்துருந்துச்சு. இதை எப்படி அயன் பண்ணணும், எந்த அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல மட்டும் அயன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லயோ மித்தபடி சார்கோல் அயன் பாக்ஸ்ல பண்ணீங்கன்னா ஹீட்டை மட்டும் வச்சுதான் அயன் பண்ணுவாங்க. ஹீட்டை வச்சு அயன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோட்ல அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கோட்டே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு அப்பியரன்ஸாவே இருக்காது. அதனால நீங்க எப்பயுமே அயன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் அயன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டீம் அயன் பாக்ஸ் அயன் பண்ண போறோம். எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கறத டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்டை தான் நம்ம அயன் பண்ண போறோம். வாங்க நம்ம எப்படி அயன் பண்றோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹேண்டை தான் அயன் பண்ணணும். அதே போலதான் ஹேண்ட் அயன் பண்ணிடுறோம். கரெக்டான பொசிஷன்ல வச்சு நீங்க அயன் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. லைட்டா மேலாட்ட அயன் பண்ணா போதும். அதே போல பேக் சைடு அதே போலவே இன்னொரு ஹேண்டையும் நம்ம அயன் பண்ணிடணும். அதே போல இந்த பக்கமும் இப்போ கோட்டோட இன்சைடு ஏரியாவையும் நம்ம அயன் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப சுருக்கமா இருந்துச்சுன்னா போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ நம்ம அயன் பண்ணுவோம். எப்பயுமே நீங்க அயன் பண்ணும்போது முன்னாடி அயன் பண்ணிடணும். இப்போ கோட்டை ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாக்கெட்லாம் நீங்க சரி செஞ்சுக்கணும் கரெக்டா. அதே போலவே இந்த பக்கமும் அயன் பண்ணணும். இப்போ பட்டன் போடணும். போட்டுட்டு பேக் சைடு நம்ம அயன் பண்ணிடணும். இப்போ ஃபோல்டிங்ல வந்து இது என்ன கவனமா இருக்கணும், ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கோட் அப்படியே அசிங்கமா தெரியும். அதனால ப்ரெஸ் பண்ணாம ஜஸ்ட் ஃபோல்டிங் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபோல்டிங்ல கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம ஃபோல்டிங் பண்றோம். இல்ல உங்களுக்கு ஹேங்கர் கொண்டு வராங்க, நீ ஹேங்கர்லயுமே அப்படியே ஃபோல்ட் பண்ணாம கொடுக்கலாம். அவ்வளவுதான், கோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கோட் வந்து எவ்வளவு அழகா நம்ம ப்ரெஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இந்த மாதிரி தான் ஒரு கோட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். அது அவங்க நீட பொறுத்து, ஹேங்கர்ல கேட்டா ஹேங்கர்ல கொடுங்க, இல்ல ஃபோல்டிங்ல கூட ஃபோல்டிங்ல கொடுங்க. அதே போல யார் யாரெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களோ இல்ல லாண்ட்ரி பீஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதே போல நம்ம லாண்டரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்டரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால லாண்டரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.